வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஏஐ டூல் லைக் ChatGPT. இதை வச்சு இன்ட்ராடேல ட்ரேடிங் டிப்ஸ் வாங்குறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் கேள்வி என்னென்னா, ஏஐ டூலை யூஸ் பண்ணுறது நமக்கு வந்து வரமா இல்லை அதுவே ஸ்லோ பாய்சனா? ஸோ இந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணுறதை பற்றின நன்மைகள் என்ன, குறைகள் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஏஐ பற்றி நிறைய ஸ்டோரிஸ் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. ஏஐ டூல்ன்றது என்னென்னா, ஒரு ரன்னிங் ரேஸ் ட்ராக்கில் ஒருத்தர் வெறுங்காலோட ஓடுறதுக்கும் ஒருத்தர் பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈக்குவல். பைக்கில் ட்ராவல் பண்ணுறவர் எவ்வளோ ஈஸியாக சீக்கிரம் பண்ண முடியுன்றது நமக்கு தெரியும். அப்போனா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, மேனுவலாக பண்ணுறதை காட்டிலும் ஏஐ பண்ணால் நிறைய லாபம் சீக்கிரம் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. நான் அதை சொல்ல வரல. அதோட நன்மைகள் என்ன, குறைகள்ன்றது இனிமேல் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ஏஐ டூலோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஏஐ டூலை நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா, நமக்கு அந்த ஸ்பீடு, அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸையோ இல்லை ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போதோ உங்களுக்கு நேரம் எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த முடிவு எடுக்கிறதுக்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த டூலு வித்தின் செகண்டுக்குள்ளே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். என்னென்ன நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கான ஆன்சரை டீப்பாகவே போய் உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபண்டமெண்டலில் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கோட புக் வேல்யூ கேட்குறீங்கன்னா அது புக் வேல்யூவையும் எடுத்து கொடுக்கும், அதோட கம்பேரிசனையும் எடுத்து கொடுத்துரும், அதில் எது பெஸ்ட்டுன்றது முதல்ல சொல்லிடும். ஸோ இது ஃபண்டமெண்டலாக ஏற்கனவே அனலைஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம பெரும்பாலும் ட்ரேடிங்கில் எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துல தான் நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்லேயோ உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்லேயோ வந்து தோற்று போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இது எமோஷனுக்குள்ளே ட்ராப் ஆகாது. ஏன்னா நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த இன்புட்டுக்கு தகுந்தது மாதிரியான தகவல்களை எடுத்து கொடுக்கும். அந்த தகவலுமே துல்லியமாக இருக்கிறதுனால அதை அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு முறைக்கு 2 முறை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த என்ட்ரி கொடுத்து நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எமோஷ்னல் கண்ட்ரோல் ஆகுது. நீங்கள் மேனுவலாக ஒரு ஸ்டாக்கை அனலைசிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை தேட மாட்டீங்க. பட் ஏஐ வந்து அதற்கு தெரிஞ்ச தகவல்களை ரொம்ப டீப்பாக போய் எல்லா இடத்துல இருந்தும் அந்த தகவலை எடுத்து கொடுக்கும். ஒரு அனலைஸ் நீங்கள் ஏதாவது ஒரு புக் வேல்யூன்னு கொடுத்தீங்கன்னா அது எல்லா வேல்யூவையும் எடுத்து கொடுக்கும். அதில் இருந்து ப்ளஸ் மைனஸ் முதற்கொண்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ இது எல்லாம் சிறந்த தகவலாக ஏஐ பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஏஐயில் இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த எஸ்எம்சி ஐசிடி கான்செப்ட் சில பேருக்கு புரியலன்னா உங்களுக்கு புரியுறது மாதிரி கூட அது எடுத்து கொடுக்கறதுக்கான நிறைய விஷயங்கள் ஏஐயில் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐக்கான ப்ளஸ் பாயிண்ட். ஏஐயோட அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்தோம். ஏஐயோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம். ஏஐக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைக்காலஜி புரியாது. இப்போ மார்க்கெட் சைக்காலஜின்றது ஒரு லிக்விடிட்டி ட்ராப், ஸ்டாப் லாஸ் ஸ்கண்ட், இல்லை ஒரு திடீர்னு ஒரு நியூஸ் வந்துருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நியூஸ் வந்து இப்போ ட்ரம்ப் டேரிஃபே வச்சுப்போம், இல்லை உக்ரைன் ரஷ்யா வார் திடீர்னு ஸ்டாப் ஆகுதுன்னு ஒரு நியூஸ் வருது. அந்த ஏஐ டூல்னால இமீடியட்டாக வந்து அதை எடுத்து நீங்கள் கேட்டால் தான், ப்ராம்ப்டாக கொடுத்தா தான் அது சொல்ல தெரியுமே தவிர்த்துட்டு நீங்கள் அந்த பழைய கரெக்டாக கொடுத்த லெவல்ஸ்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ கொடுக்குற லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் டேட்டாவோட பல ஏஐக்கள் தொடர்பு இல்லாமல் இருக்குது. அதாவது ஃப்ரீயாக கிடைக்கிற பல வேர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் டைம் டேட்டாவோட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அப்போ நீங்கள் கொடுக்கும்போது அது லெவல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் கூட ரொம்ப அக்யூரசி இருக்கான்னு 1க்கு 2 முறை செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஏஏ நீங்கள் யூஸ் பண்ணி அதிகமாக பழகிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. ஸோ அது அடிக்ட் ஆகும்போது உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில், அதாவது அனலைஸ் பண்ணுற ஸ்கில்லை நீங்கள் இழக்கிறதுக்கு தயாராகிடுவீங்க. ஒரு புது புது விஷயங்கள் கூட நீங்கள் ஏஐட்ட கேட்டிங்கன்னா சிம்பிளாக அது தகவல் சொல்லிட்டோம், ஆனால் அதுக்குள்ளே இன்டெப்த்தாக தெரியறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் இழக்கிறது மாதிரி ஆகிடும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது ஏஐ பொறுத்த வரைக்கும். டிஸ்அட்வான்டேஜஸில் மேக்ஸிமம் இப்போ வர்ற தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஐனால் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ். இப்போ ஏஐயில் நீங்கள் சாதாரணமாக மற்ற செக்டாரில் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது அது கிடைக்கிற தகவல் துல்லியமாக இருக்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட்லேயுமே இதோட தகவல் ரொம்ப துல்லியமாக இருக்கும்னு நம்பி ஓவர் கான்ஃபிடென்ஸில் ட்ரேட் பண்ணும்போது அதிகமாக லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இதில் நிறையா இருக்குது. ஃபைனலாக நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றது, ஏஐன்றது உங்களுக்கு பாஸ் கிடையாது, அது ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்க வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அதோட ஓவர் அடிக்ட் ஆகி அதை பாஸ் ஆகிட்டிங்கன்னா ட்ரேடிங்கில் கண்டிப்பாக பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போதுமே ஏஐக்கும் கூட உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் தான் நீங்கள் ப்ராம்ப்டாக கொடுத்தா தான் அதை ஆன்சர் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி என்ன பை பண்ணலாம் செல் பண்ணலான்னா அது வந்து உங்களுக்கு நிறைய கொடுக்கும். நீங்கள் அதில் எதுன்றதை செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டோட அடிப்படை அறிவு தெரிஞ்சிருக்கணும். அடிப்படை அறிவு இல்லாமல் அதோட டெப்த் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய நீங்கள் அனலைஸ் பண்ணி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கெயின் பண்ணி ஒரு டிக்ஷனரி மாதிரி வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ தகவல் எங்கேருந்து தேவை,
அப்படின்றத நீங்கள் எல்லாத்தையும் புரட்டி பார்க்காம ஏஐட்ட கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏஐயை அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இதை ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கலாம். ஏஐன்றது ஒரு டிரைவர் மாதிரி. ஆனால் உங்களுக்கு போகிற ரூட்டு நீங்கள் பின்னால் பயணிக்கும் போது எந்த ரூட்டுன்றது தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அது போகிற ரூட்லேயே போகலான்னா அது எங்கேயாவது போய் தவறான ஒரு ரூட்டில் நிறுத்திடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ரூட்லேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கில் எல்லாமே மேனுவலாக டெவலப் பண்ணிவிட்டு அதை அசிஸ்டன்ட் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கலாம். நிறைய பயனுள்ள வீடியோக்கள் நாங்கள் போட்டுட்டு வர்றோம். இன்னும் உங்களுக்கு எது மாதிரியான வீடியோ டாபிக் வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமான வீடியோக்களும் வருங்காலங்களில் போகிறோம். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.